BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் முதல்வர் விஜய் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் முதல்வர் விஜய் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்வராக பதவியேற்ற பின்பாக விஜய் பங்கேற்கும் முதல் அரசு நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாளை முன்னிட்டு தற்போது அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வரான பின்பு விஜய் பங்கேற்கும் முதல் அரசு பொது நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டவர் அயோத்திதாசர். சமத்துவ சமூகத்தை உருவாக்க பாடுபட்ட அயோத்திதாச பண்டிதரின் பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய் மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். சமத்துவ சமூகத்தை உருவாக்க பாடுபட்டவர் அயோத்திதாச பண்டிதர். அவரது பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி விஜய் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். முதல்வராக பதவியேற்ற பின்பாக முதல்வர் விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது. அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு முதல்வர் விஜய் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். புகழ் வணக்கம். அதை ஸ்க்ரால்ல சொல்லுங்க, லைவ் பார்க்க சொல்லுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவரின் பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி முதல்வர் விஜய் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். சமத்துவ சமூகத்தை உருவாக்க பாடுபட்டவர் அயோத்திதாசர். அயோத்திதாசரின் பிறந்த நாளையொட்டி முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சமூக சீர்திருத்தவாதியாக அறியப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர்.
முதல்வரான பின்னர் விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. அயோத்திதாச பண்டிதர் சிலைக்கு மலர் தூவி முதல்வர் விஜய் மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், முதல்வரான பின்பாக முதல்வர் விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ரமேஷ்? அயோத்திதாசர் பண்டிதருடைய நினைவு மண்டபம் பார்த்தீர்கள் சென்னை கிண்டி காந்தி மண்டபம் அருகில் கட்டப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு குறிப்பாக அமைச்சர்களும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா இருக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. வழக்கமாக தலைமைச் செயலகம் வரக்கூடிய முதலமைச்சர் தற்போது முதல் முறையாக இந்த பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கார். இதற்கு பிறகு அவர் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு வர இருக்கின்றார். அயோத்திதாசர் பண்டிதர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பணியாற்றிய ஒரு தலைவர்களில் ஒருவர். சுதந்திரத்துக்கு முன்பாகவே அவர் பல்வேறு பணிகளில் அவர் செய்திருக்கிறார். அவருக்கு முதலமைச்சர் நேரடியாக வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அயோத்திதாச பண்டிதரின் 181வது பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ச்சியாக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். இந்த துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போது அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.